ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு கேபேஜ் சட்னி பார்க்க போகிறோம். இது நல்ல இட்லி, தோசை, சுட சுட சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேன் சூடானதும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் நிறையவே எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஏன்னா கேபேஜ்லாம் நல்லா அதில் ஃப்ரை ஆகணும். ஃப்ரை ஆனால் தான் அந்த சட்னி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் சூடானதும் சிம் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கடலைப்பருப்பு ஒரு 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்ச நேரம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. கடலைப்பருப்பு கொஞ்ச நேரம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 பல்லு பூண்டு, ஒரு 5 பச்சை மிளகாய், ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்துருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை, இதெல்லாம் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். அது ஃப்ரை ஆனதும் நான் மீடியம் சைஸு 2 வெங்காயம் எடுத்துருக்கேன், கட் பண்ணியிருக்கிறேன். சும்மா நார்மலாக கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம மிக்ஸி ஜாரில் தான் போட போகிறோம். 2 வெங்காயம், கொஞ்சம் வதங்குற வெங்காயம் கையில் வச்சுக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன், அதையும் போட்டு வதக்கிக்கலாம். இதெல்லாம் நல்லா எண்ணெயில் வதங்கணும். இதில் வந்து ஒரு 150 கிராம் கேபேஜை வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வாஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஆயிலில் இன்னும் கொஞ்சம் ஆயில் வேணும்னா கூட நீங்கள் நல்லா கொஞ்சம் ஆயில் கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா டீப்பாக நான் இதை ஃப்ரை பண்ணணும். எனக்கு கொஞ்சம் கூட இருக்கிறதுனால நான் வந்து காரத்துக்கு நான் 5 பச்சை மிளகாய் தான் போட்டேன். நான் இப்போ இன்னொரு 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ண போகிறேன். புளிப்புக்கு வந்து நம்ம தக்காளியும் சேர்த்துருக்கிறதுனால புளிப்புக்கு நமக்கு கரெக்டாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் உங்களுக்கு காரத்துக்கு என்ன மாதிரி நீங்கள் ரொம்ப காரமாக சாப்பிடுவீங்க அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைனா இதுவே கூட போதும். ஏன் நீங்கள் உளுத்தம் பருப்புக்கு பதிலாக கடலைப்பருப்பு போட்டிருக்கீங்கன்னா இந்த மாதிரி நம்ம வெஜிடபிள்ஸ் கூட சேர்த்து ஆட் பண்ணுறதுனால நம்ம கடலைப்பருப்பு போட்டோம்னா அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொடுக்கும். அதனால தான் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இதுக்கப்புறம் இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ சூடு ஆறுனதுக்கப்புறம் நான் மிக்ஸி ஜாரில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன். இதை நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். தேவையான அளவு உப்பு சேர்த்து இது நல்லா நம்ம ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் ரொம்ப குறக்குறன்னு இல்லாமல் ரொம்ப நைஸாக இல்லாமல் அதுக்கு மிடில் இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ஃப்ரை பண்ண அதே பேனில் வந்து கொஞ்சம் ஆயில் விட்டு நம்ம சட்னிக்கு தாளிச்சிக்கலாம். பேன் சூடானதும் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். அதில் கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம், கொஞ்சம் சீரகம். கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நம்ம இதை சட்னியில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க, சுவையான கேபேஜ் சட்னி இட்லிக்கும் தோசைக்கும் ரெடி ஆயிடுச்சு.